ஹலோ ஆல் வணக்கம். 2 மேட்ச் ஹை வோல்டேஜ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. பீடா நியூசிலாந்து 75க்கு பொட்டலம் உங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா. இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களே இல்லை, நாங்க தோத்து போறோம்னு இவங்க சொல்றாங்க, இல்லை நாங்க தான் தோத்து போவோம் அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு வழியா பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க. 2 மேட்சை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் எது நீங்களே சூஸ் பண்ணுங்க. என்னத்த சொல்றது? ஃபர்ஸ்ட் இந்த நியூசிலாந்துக்கே போவோம். அதாவது ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் பேட்டிங் லைனப் அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான். தெர் இஸ் நோ ஒன் கேன் டினை தட். பட் அதை 2 மேட்சும் நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்கு. எக்ஸாக்ட்லி இப்ப நம்ம கண்டிஷன்ஸை பத்தி என்ன சொன்னோம்? கரீபியன்லயும் நியூயார்க்லயும் யூஎஸ்லயும் நீங்க சொன்னீங்களா, நான் ரிப்பீட் பண்ணட்டுமா? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 35, அதுக்கப்புறம் மீதி 4 ஓவர்ல 25, 10 ஓவர்ல 60 இருக்கணும். கடைசி 5 ஓவர் தான் நீங்க வந்துட்டு யூ ஹேவ் டு கோ ஹார்டுன்னு. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 10 ஓவர்ல 55 ஃபார் நோலாஸ் ஆப்கானிஸ்தான். எப்படி குர்பாஸ் மாதிரி ஒரு பிளேயரை வச்சுட்டு 10 ஓவர்ல 55 ஃபார் நோலாஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். போன மேட்சும் பாருங்க, 14 ஓவர்ல 150 ஃபார் நோலாஸ் இருந்துட்டு கடைசியில ஒன்னும் அடிக்கல. ஸோ தே நோ வாட் இஸ் இட்னு. அந்த இப்ராஹிம் சத்ரான் இஸ் காம்ப்ளிமெண்டிங் குர்பாஸ் வெரி வெல். குர்பாஸ் வந்து பல்ல கடிச்சிட்டு 10 ஓவர்ல 55 ஆடிட்டு கடைசி 10 ஓவர்ல தே காட் டு 104. இப்ப நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைலி ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லுவோம். பெஸ்ட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தான். அவங்க வந்து ஹைலி ஸ்ட்ராட்டஜிக். இந்த பிளேயிங் லெவனும் நம்ம பிரேஸ்வெல் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரேஸ்வெல் இல்லைன்னா ரவீந்திரானோ கரெக்டா பிரேஸ்வெல்ல கொண்டு வந்தாங்க. ஏன் பிரேஸ்வெல்ல கொண்டு வந்தாங்கன்னா இந்த போலிங் ஆப்ஷன் இருக்கணும்னு. இப்ப அவங்க 10 ஓவர்ல 55 சொன்னோம். இப்ப இதே நியூசிலாந்து பாருங்க, 6 ஓவர்ஸ்ல 33 ஃபார் 3. 6 ஓவர்ல 33 ஃபார் 3. அண்ட் எவ்ரி ஒன் நோ தட் வாட் போலிங் அட்டாக் ஆப்கானிஸ்தான் காட்டுன்னு. அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 54 ஃபார் 7. இவங்க 54 ஃபார் 7, அவங்க 55 ஃபார் நோலாஸ். நீங்க என்னதான் ப்ரெடிக்ஷன் கொடுத்தாலும் வி போத் பேக் நியூசிலாந்து ஃபார் ரீசன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் நியூசிலாந்து லூசிங் அவுட் ஆன் ஸ்ட்ராட்டஜி. குடோஸ் டு ஆப்கானிஸ்தான். இப்போ 2 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க வித் வெரி ஹை நெட் ரன் ரேட்டு. ஒரே ஒரு மேட்ச் அவங்களுக்கு இவங்களோட இருக்கு, பாப்பா நியூகினியோட இருக்கு. அதை அவங்க ஜெயிச்சாலே தே வில் கெட் இன் டு சூப்பர் எயிட்ஸ். நியூசிலாண்டா வெஸ்ட் இண்டீஸான்ற நிலைமை வந்துடுச்சு. இப்படி புடைச்சு படக்குன்னு போட்டு உடைச்சிட்டீங்களே. இப்ப ஆப்கானிஸ்தான் வந்து இப்ப உள்ள போயிருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா பீடா? இப்போ சார் நான் உங்களை கேட்கிறேன், உங்க எக்ஸ்பர்டிஸ் கேட்கிறேன். போயிருவாங்க, பிஎன்ஜியோட ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா நீங்க சொல்லுங்க. ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறம் ஈஸியா ஜெயிப்பாங்க. இப்ப இந்த 2 நெட் ரன் ரேட்டை பாத்தீங்கன்னா நெட் ரன் ரேட்டை யாருமே பிடிக்கவே முடியாது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ ஒன்லி ஸ்பேடு 6 பால்ஸ் அகைன்ஸ்ட் பாப்பா நியூகினி. ஓகே, இப்ப நியூசிலாந்து இந்த மாதிரி ஒரு ஹேமரிங் வாங்கியிருக்காங்க. அவங்க 2 மேட்ச் வந்து ஹை மார்ஜின்ல ஜெயிக்கணும் இந்த 2 அசோசியேட் நேஷன்ஸோட டு கேட்ச் அப் வித் ஆப்கானிஸ்தான். யூ நெவர் நோ. இமேஜின் ஆப்கானிஸ்தான் பீட்டிங் பாப்பா நியூகினி ஆல்சோ பை எ மார்ஜின். நான் சொல்றது க்ளோஸா வந்து ஜெயிப்பாங்கன்னு ஒரு இதுவா சொல்றேன். இப்ப இதே மாதிரி ஒரு 80 ரன் மார்ஜின்ல ஜெயிச்சாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈதர் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் வில் சீல் அ ஸ்பாட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் தம் மிஸ்ஸிங் அவுட் இன் சூப்பர் எயிட்ஸ். இப்போ வெஸ்ட் இண்டீஸா நியூசிலாண்டா அதுதான் கேள்வி. ஓகே, இது ஒரு சிறப்பான சம்பவம். இந்த பக்கம் வந்து ஸ்ரீலங்கா ஏற்கனவே வந்து ஒரு அடி வாங்கினாங்க சவுத் ஆப்பிரிக்காட்ட. அது பத்தாது, எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? பங்களாதேஷும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது. நாங்களும் அடி வாங்குவோம் அப்படின்னு அவங்களும் வாங்கினாங்க. வாங்கி மாறி மாறி வாங்கினதுல பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜஸ்ட் அப்படி ஜெயிச்சு உள்ள வந்தாங்க. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றேன், நாட் டு டாக் பேட் அபவுட் எனிவன். ஷானக்கா வந்து செஞ்சுரி வந்து 97 ரன்ஸ்ல தான் மிஸ் பண்ணாரு. பெரிய மார்ஜின்ல மிஸ் பண்ணல. 3 ரன் அடிச்சாரு, 97 ரன்ல தான் வந்து செஞ்சுரியை மிஸ் பண்ணாரு. ஒரு பேசிக் காமன் சென்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிச். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நுவான் துஷாரா நம்ம 2 பேரும் ஐயா ரேட் பண்ண போது எல்லாருமே சிரிச்சாங்க ஐபிஎல் போது. இவங்களுக்கு எல்லாம் என்ன கிரிக்கெட் தெரியும் அப்படின்ற மாதிரி. சரி, அதை விட்டுருங்க. இன்னைக்கு நுவான் துஷாரா போட்ட நேத்து நம்ம சொன்ன டீம் காம்பினேஷன் என்ன? தீக்ஷானாக்கு பதில நுவான் இவரு மதுஷாங்கா ஆடி இருக்கணும்னு. மதுசங்கா. இன்னைக்கு தீக்ஷானா என்ன அட்லீஸ்ட் அந்த பண்ண? சனக்காக்கு பதிலாவது மதுசங்கா ஆடி இருக்கணும். நீ எப்படியா மேத்யூஸ் ஷனக்கா 2 பேரையும் ஆடுவீங்க? எனக்கு மேத்யூஸ் வந்து 19 பால்ல அதான் சொன்னாரு அந்த கேப்டன். இப்ப என்ன சொன்னான்னு கேட்டீங்களா தோத்துட்டு? நீங்க 4 நல்ல ரெகுலர் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, அந்த 5வது பவுலர்ல தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாரு அவர். ரெண்டு அதைத்தானையா மேட்ச் நாங்க தோத்ததுக்கு அப்புறம் அந்த ஞான உதயம் வந்திருக்கு அவருக்கு. அதைத்தானையா படிச்சு படிச்சு நாங்க சொல்றோம். இது ஒரு பாடாவதி பேட்டிங் லைனப்பு.
இந்த பேட்டிங் லைனப் வச்சுன்னு, அதாவது நீங்க கணக்கு பண்ணது என்னன்னா, இந்த காமிந்து மெண்டிஸ் ரொம்ப சுமாரான பிளேயர். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அது எந்த சந்தேகமும் கிடையாது, ரொம்ப சுமாரான பிளேயர் இந்த காமிந்து மெண்டிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பனிந்து அசரங்கா வந்து he comes ahead of மேத்யூஸ் அண்ட் ஷானக்கா. சரியா? அப்ப தட் இஸ் த கேஸ்ன்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படின்னா கலங்காம வந்துட்டு ரன்ன பால் ஆடுறவங்க, மேத்யூஸும் சரி ஷானக்காவும் சரி. இந்த பிச்சில் வந்துட்டு அந்த 2 ஓவர்ல 12 ரன் வந்துச்சு. என்ன அழகா ஒரு ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா முகமதுல்லாக்கு. சோ உங்களுக்கு ஒரு அந்த உங்க டீமை இப்ப மதுஷாக்கு ஆடி நிப் பண்ணிருந்தாரு வச்சுக்கோங்க, ஒரு 2 விக்கெட் ஏழியான ஸ்டோரி கூட பான். இதை கிரிக்கெட்ல இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த பிளேயிங் லெவனை செலக்ட் பண்றதுக்கே உங்களுக்கு தெரியலன்னா, அதுவும் இன்னொன்னு என்ன சொல்றேன், 8 ஓவர்ல 8 ஓவர்ல 68 for 2 ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆடும்போது, அந்த பத்தும் நிசாங்கா வந்து ஒரு வேற லெவல் இது காமிச்சாரு அவரு. பாவம் அன்பார்ச்சுனேட்டா அவர் அவுட் ஆயிட்டாரு. இப்ப இவங்க வந்து நம்பர் 8 ஷானக்கா வச்சுன்னு இவங்க அதுக்கப்புறம் 124 ரன் அடிச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 50 ரன் அடிச்சிருக்காங்க கடைசி 12 ஓவர்ல. இதே நீங்க போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸ்டோரி would have been டிஃப்ரெண்ட். அவங்களும் ரொம்ப வீக்குங்க, பங்களாதேஷும் ரொம்ப வீக். அவங்க பேட்டிங்ல எனக்கு ரொம்ப சிரிக்குது. இந்த தன்சீத் ஹசான் பாத்தீங்கன்னா இஸ் நாட் ப்ரூவன் ஹிம்செல்ஃப். சோமியா சர்க்காரை பத்தி நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு 4-5 எபிசோடு முன்னாடி. ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட். ரிட்டன் தாஸ் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. இந்த ஷாண்டோவும் பாத்தீங்கன்னா நாட் கன்சிஸ்டன்ட். ஷக்கீப் நம்ம சொல்றதுதான் பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்கு. 120 ஸ்ட்ரைக் ரேட்ல 110 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார். 14 பால்ல 8 ரன். அதுக்கப்புறம் எப்படியோ என்ன புடி அந்த தௌரி திரிதாய் வந்து ஒரு 3 சிக்ஸ் அடிச்சிட்டாரு வனந்தி அசரங்காவை. அந்த 3 சிக்ஸ் அவர் அடிக்கல அப்படின்னா ஸ்டீப் சேஸ். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இதுதான் நெதர்லாண்ட்ஸ் டீம். லைக் நெதர்லாண்ட்ஸ் should be licking their lips to see what they can really do to upstage these two teams. ஸ்ரீலங்காவோட டோர்னமெண்ட் முடிஞ்சது, இதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. நெதர்லாண்ட் should really think, having high ambitions of qualifying. I don't mind பங்களாதேஷும் பாவம் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாக் யூஎஸோட சீரிஸ் தோத்தாக்க பயங்கர கிரிட்டிசிசம். ஐ டோன்ட் மைண்ட் பங்களாதேஷ் ஆல்சோ குவாலிஃபையிங். பட் இப்ப டீம் லைக் நெதர்லாண்ட்ஸ் மேக் இட் சூப்பர் ஹிட். தட் பி குட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் திஸ் லோயர் ரேங்க் டீம்ஸ். Bangladesh also look extremely weak with the absence of Shoriful Islam who can strike up front. Sri Lanka can only blame themselves. அவங்க என்ன சொல்றது, இதுக்கு மேல நீங்க மதுஷாங்கா கொண்டு இனிமே வளர்மதி காலேஜுக்கு போனால இல்ல கட் அடிச்சுட்டு வீட்டுல வந்து தமிழ் சரி, சீரியல் இல்ல பார்த்தாங்க. நான் ஒரு இதுக்காக ஒண்ணு சொல்றேன். இப்போ நெதர்லாண்டையும் நேபாளையும் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாம், 4 பாயிண்ட். இந்த பங்களாதேஷ் போய் நெதர்லாண்ட்ஸ் தோக்குது, நேபாள ஜெயிக்குது, சவுத் ஆப்பிரிக்கா தோக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப 4-4 பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்கு சார். இட்ஸ் நாட் ரூல்ட் அவுட். யூ ஆர் பிரிங்கிங் அப் த ரைட் பட் நீங்க மேத்தமேட்டிக்கல். வளர்மதி கதையை கொண்டு வந்துட்டீங்களே, பாவம் ஆர்சிபி கதையாவது சொல்லுங்க. பாவம் ஸ்ரீலங்கா ஆர்சிபி அளவுக்கு கிடையாது, எனக்கே சிரிப்பு வருது சொல்லும்போது. பட் ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாமே ஸ்ரீலங்காக்கு. ஆர்சிபி கடைசியில ஒரு 9வது மேட்ச்ல இருந்து பிளேயிங் காம்பினேஷனை கிராக் பண்ணிட்டாங்க. அந்த ஜாக்ஸை கொண்டு வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் சரி, பாலரை மாத்தி இவங்களும் வச்சு. பண்ணுவாங்க, அடுத்த மேட்ச் மதுசங்கா கொண்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்ப ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஸ்ரீலங்காக்கு என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஆல்சோ பேட்டட் until 17 overs to chase that 77. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 6 பால் தான் ஸ்பேர்ன்றதுனால அவங்க நெட் ரன் ரேட் பெருசா எதுவும் அடி இன்னும் வாங்கியிருக்காது. அடி வாங்கல, அதனாலதான் நானும் சொல்றேன். இன்னொரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்னன்னா, they already played the two top teams in the group, not taking Netherlands for granted. They played the best two teams. இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ன இது பண்ணணும்னா, இப்ப பங்களாதேஷ் வந்து நெதர்லாண்ட்ஸ் கிட்ட தோக்கணும், அதுக்கப்புறம் இவங்க சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோக்கணும். இப்ப நெதர்லாண்ட்ஸ் பங்களாதேஷ் தோத்தா நெதர்லாண்ட்ஸ் ஆல்ரெடி 4 பாயிண்ட் வந்துருவான். அதை தெரிஞ்சுக்கோங்க. சோ நெதர்லாண்ட்ஸ் ஹாஸ் டு டேக் ஹெவி பீட்டிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் ஹாஸ் டு லூஸ் ஒன் மோர் கேம். இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் which we said RCB has to go through. அதே சிச்சுவேஷன்ல தான் இவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அந்த லக்கெல்லாம் இவங்களுக்கு திருப்பி அமையுமா, அட்லீஸ்ட் அடுத்து மதுஷாங்கா மாதிரி ஒரு பிளேயர் அவங்க ஆடுவாங்களா, அந்த கேள்விக்குறி எல்லாம். இன்னொன்னு சொல்றேன் சார், இது இந்த வியூவர்ஸ்க்கா சொல்றேன் நான். அதே மாதிரி ஒரு மேட்சை தோத்துட்டு போன தடவை வந்து என்ன சொன்னாங்க, 120 அடிச்சிருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்னாங்க. இப்ப 120 தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஹோட்டல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கு, நாங்க 5 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பணும்ன்றாங்க. நான் ஒன்னே சொல்றேன், ஒரு வேர்ல்டு கப்புக்கு நீங்க வரீங்க அப்படின்னா தேர் வில் பி சேலஞ்சஸ். இப்போ வந்துட்டு எப்படின்னா, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இந்தியா மட்டும் வந்து நியூயார்க்ல இருக்காங்க, 5 நிமிஷம் அவங்களுக்கு கிரவுண்ட் பிராக்டிஸ் அப்படின்றாங்க. அது வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லா பண்ணாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு சில டீமுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிரும். நான் ஏகப்பட்ட வேர்ல்டு கப் நான் போயிருக்கேன்.
ஒரு சில டைம் எங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க ஹோட்டலை விட்டு வெளியில வந்தீங்கன்னா கிரவுண்டு, சோ நடந்தே கூட போயிருப்போம் ஒரு சிலதெல்லாம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஃபேவரா இருந்தது. ஒரு சிலவே சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமா டிராவல் பண்ணி வேற இருக்கும், பிராக்டிஸ் 1 மணி நேரம் போயிட்டு வர வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்டா சொன்னீங்கன்னா, யூஆர் கெட்டிங் a negative energy into you rather than thinking about your performance and talent that is not going to take you anywhereன்றதுனால அந்த ஆட்டிடியூட விட்டுட்டு we are representing our country, we are come here for a world cup, எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூடோட வந்தாங்கன்னா, there's a chance other teams can also help them, they can also help themselves. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். ஹோப்ஃபுல்லி ஸ்ரீலங்கா ஆர் ஸ்டில் அலைவ் இந்த டோர்னமெண்ட். ஓகே, அப்படின்னு ஒரு நம்புவோம். டோர்னமெண்ட்டுக்கு நல்லதுக்காக நான் சொல்றேன். நியூசிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் போட்டு உடைச்சிட்டீங்க ஒரு சைடு. அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் வேற வரப்போகுது. இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்னோம், பாகிஸ்தான் ஜெயிச்சா டோர்னமெண்ட்டுக்கு நல்லது, இந்தியா ஜெயிச்சா நமக்கு நல்லா இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போயிடா. ஸோ ஃபைனல் தாட்ஸ் என்ன? க்ளோஸ் பண்ணிக்கலாம். See, உடைச்சிட்டேன்னு இல்ல. இப்ப ஆப்கானிஸ்தான் ஒன்லி ஐ எம் சேயிங் திஸ். இப்ப ஸ்ரீலங்கா நீங்க சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் நான் ஏன் சொல்ல மாட்டேன்றேன்னா, அவங்களோட நெட் ரன் ரேட்டுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் அவங்க டோர்னமெண்ட் விட்டு வெளியே போகணும்னா, பாப்பா நியூ கினி ஹஸ் டு அப்செட் them. I don't see that happening the way they are playing. particular batting ஒரு பெரிய ஹோல். ஒரு 21 for 2 வந்துட்டாங்கன்னா 130 கூட வரதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த எந்த சான்ஸையுமே கொடுக்குறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஆடுறாங்க உங்க பேட்ஸ்மேன். ஸோ டு கிவ் த கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. நானும் சரி நீங்களும் சரி நம்மளும் வந்து நியூசிலாந்து வின், நியூசிலாந்து தான் எச்சு கொடுத்தோம். பட் ஆப்கானிஸ்தான் புட் யுவர் ஹேண்ட் அப், இட்ஸ் வெல் பிளேட் ஆப்கானிஸ்தான்றதுனால அந்த ஒரு டீம் கண்டிப்பா போயிடும். நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு ஏசியன் டீம் ஆல்மோஸ்ட் ஒரு கால் வெளியில போயிடுச்சு. பாகிஸ்தான் நாளைக்கு தோத்தாங்கன்னா அதுவும் ஒரு கால் போயிடும். இந்த டோர்னமெண்ட் பயங்கர போரிங் ஆயிடும், விச் லாட் ஆஃப் டைம் லெஃப்ட் இந்த டோர்னமெண்ட். ஆனா நமக்கு சி we being an Indians, we can't even imagine or think that Pakistan beating India on any occasion. அதனால நோ மேட்டர் வாட் டோர்னமெண்ட் எப்படி போனாலும் நம்ம எப்படி யோசிப்போம், இந்தியா தான் ஜெயிக்கணும்னு யோசிப்போம். லெட்ஸ் see what is in store in the evening for another blockbuster evening. Until we come back and entertain you for yet another episode of T20 preview or review. Thanks a lot and bye bye.